அனில்ஸோட கதறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். கூலி படத்தோட கலெக்ஷனை கேட்டதுலேருந்து கூலி படம் 4 நாட்களில் 480 500 கோடி கிட்டக்க வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படி சொல்லி நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்குது. இதை கேட்டதுலேருந்தே அனில் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கதறாங்க. ஏன்னா லியோ படம் 461 கோடி அடிக்கிறதுக்கு 7 நாட்கள் வந்து தான் டைம் எடுத்திருக்கு. பட் ஆனால் அதை வெறும் 4 நாளில் பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு தலைவரோட கூலி படம். இதுதான் தலைவரோட ஸ்டார்டமாக நமக்கு வந்து தான் காட்டுது. லியோ படத்துக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்தது, கூலி படத்துக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்தது. பட் ஆனால் இந்த ஒரு படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு பாருங்க. அதுவும் ஏ சர்டிஃபிகேட் படம் வார் 2ங்கிற ஒரு மிகப்பெரிய இமயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டியாக இருக்குது. அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு மந்திரம் தான், தலைவர் அப்படின்னு. இன்னும் இந்த ஒரு படத்தோட அஃபிஷியல் கலெக்ஷன் எதுவுமே வரல, அதுக்குள்ளே இப்படி கதறானுங்க. அஃபிஷியல் கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இதை விட அதிகமாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே நியர் அபவுட் 500 crores 4 daysலேயே வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது 500 கோடி, இன்னொரு 500 கோடி அடித்து 1000 கோடி போகிறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஹிந்தி ஸ்டேட்ஸில் இந்த ஒரு படத்தை வந்து எப்படின்னா ஃபேன்ஸ் எடுத்து வச்சு வந்தால் கொண்டாட தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி படம் இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ அஃபிஷியல் கலெக்ஷன் வந்தோடனே ரிப்ளை வீடியோ இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.